மாநிலம் முழுவதும் அதிகரித்து வரக்கூடிய திருநாய்கள் தொல்லை தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இதில் அதிகாரிகளும் அமைச்சர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். திருநாய்களால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. திருநாய்களால் பலரும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு தீர்வு காண்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் அதில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பங்கெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில மாநிலம் முழுவதும் தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.என். நேரு, மா. சுப்பிரமணியன், அனிதா ராதாகிருஷ்ணன், ஐ. பெரியசாமி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு தெருக்களில அங்கும் இங்கும் சுற்றித் திரியக்கூடிய தெருநாய்கள் பொதுமக்களை கடிப்பதால் பாதிக்கப்படுறாங்க. இரவு நேரங்களில கூட்டமாக நாய்கள் தெருக்களில வருவதால் இருசக்கர வாகனத்தில் செல்வோருக்கும் அச்சம் ஏற்படுகிறது. மேலும் இந்த தெருநாய்களை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக நாய்களுக்கு கருத்தடை செய்வது, கண்காணிப்பது, காப்பகத்துக்கு நாய்களை மாற்றுவது, ராபிஸ் தடுப்பூசி செலுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை என்பது விரிவாக மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இதுல பல்வேறு மாநகராட்சிகளுடைய ஆணையர்கள், அதிகாரிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. சென்னை மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பிரச்சனை அதிகமாக இருப்பதாக தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய உள்ளாட்சி அமைப்புக்கு வரக்கூடிய புகாரின் அடிப்படையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இது ஒரு கோடை காலம், அளவுல பள்ளி மாணவர்கள் தெருக்களில் விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களை இதுல நாய்களிடமிருந்து காப்பாற்றுவது தொடர்பாகவும், குறிப்பாக அது ராபிஸ் தடுப்பூசி செலுத்துவது, காப்பகத்துக்கு மாற்றுவது குறித்து இதுல என்னமா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்து விரிவான ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.